இந்த வாட்டியாவது ஏதாவது பேசுவியா இல்லை பேன் பார்த்துட்டே தான் இருக்க போறியா? ஹலோ மக்களே சொல்லு. இதோட 3வது தடவை கேமரா ஆன் பண்ணி என்ன பேசுறதுன்னு தெரியாம ரோலிங்கும் ஆகாம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது பேசுவான், இவனே பேசுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹலோ மக்களே வாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. வேற ஏதாவது சொல்லிடி. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? கார்ல கூட்டிட்டு வந்திருக்க. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா சின்னதா சொல்லணும்னா ஆத்தோரமா நம்ம வீடு இருந்துச்சுன்னு ஏன் எல்லா துணியும் இவங்க வீட்டுக்கே அமுச்சு இவனை வச்சே துவைக்க வைப்போம்பாங்க. அதே மாதிரி நம்ம பக்கெட்டு கடை பக்கத்துலேயே நம்ம வீடு எடுத்து வச்சதுனால போற வர எல்லா விசேஷத்துக்கும் அதான் தினேஷ் இருக்கானே பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். அதான் தினேஷ் இருக்கானே வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். நம்ம தலையில அடிச்சாராங்கோ. ஏதோ எப்படியோ நம்ம இப்போ எங்க போறோம்னா எஸ்எஸ் பிரியாணி, எஸ்எஸ் பக்கெட் பிரியாணிக்கு தான் போறோம். அழகான ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு வாங்க போறோம்னா ஒரு பார்ட்டிக்கு போக போறோம். என்ன பார்ட்டிக்கு போக போறோம்னா ரேஷ்மாக்கு பர்த்டே. அந்த பார்ட்டிக்கு தான் போக போறோம். ரேஷ்மா பர்த்டேக்கு ஃபரீத் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இன்வைட் பண்ணதோட நிறுத்தாம பிரியாணியும் சேர்த்து கையோட வாங்கிட்டு வாடான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அதனால பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி இங்க நம்மள்ட்ட தான் வேலை சொல்றாருன்னு பார்த்தா அவர் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வேற அனுப்பிச்சிருக்கிறாரு. சீக்கிரமா வந்துடுறா, பாய்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் டெக்கரேஷன் பண்ண, நீயும் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நீயும் திவ்யாவும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு இருக்காரு. என்னால முடியலடா. சரி ஓகே, நம்ம பாய்ஸ் தானே, ஓகே போய் பாப்போம். எப்படியானாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியா தானே இருக்கும் எஸ்எஸ் பிரியாணில. அவர் சொல்லிட்டாரு ரெடியா தான் இருக்கும். போனோடனே சாம்பிள் ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே என் சாப்பாடு மதியானம் வேணான்ட்டான். நான் நல்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன். பப்பு பூவா, அதுதான் நல்ல சாப்பாடு. நீங்களே சொல்லுங்க, பப்பு பூவா, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் புளியும் போட்டு அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். அது நல்லா இருக்கும். அது பப்பு பூவா கூட வச்சு சாப்பிட்டா எல்லாமே நல்ல காம்பினேஷன். நல்லா பாட்டு பாடிரு. இது போதும் எனக்கு, இது போதுமே. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். பிரியாணி எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. உன் பேர் சொல்லி பார்சல் வாங்கிப்போம். ஓகே, பேசிட்டே இருக்கும்போது நம்ம வந்தாச்சு எஸ்எஸ் பிரியாணிக்கு. ஆமா பாருங்க வந்தாச்சு. அதுதான் எஸ்எஸ் பிரியாணி கடை. எஸ், இர்ஃபான் கூட இப்ப லேட்டஸ்டா வந்து ஏதோ வீடியோ போட்டிருந்தாரு. ஆமா, இந்த லொகேஷனுக்கு தான் வந்து போட்டிருந்தாரு. ஆனா என்கிட்ட சொல்லாமட்டாரு. சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சொல்லியிருந்தா மட்டும் துறை தள்ளிருப்பாங்க. பொண்டாட்டியே கூட்டிட்டு போவாங்க நம்ம பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து அவங்கள பார்க்க போவானா. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்தும். சரி சரி, நான் போயிட்டு ஃபரீத் பேருக்கு 2 முட்டை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஓகே, பிரியாணி வாங்கிட்டு பாப்போம். ஹே, வெல்கம் டு அஜ்ஜோ, வெல்கம் டு டிடிஎஸ். கையில ஒண்ணுமே இல்லாம வரான், தலையாட்டிட்டும் வரான். கேங்ல நான் தான் பைத்தியம், நான் இருக்கிற எல்லாருமே பைத்தியமா இருக்காங்க. அவர் கராமா பிரான்ச்சுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ மை காட், இப்ப தெரியல, கால் பண்ணி பேசுவோம். ஐயோ ஐயோ, அசிங்கப்பட்டான் பாலக்கா. நான் இவர்கிட்ட படிச்சு சொன்னேன், ப்ரோ பிரியாணி இருக்கும் ப்ரோ, நான் வாங்கிட்டு வரேன் ப்ரோ, வாங்கிட்டு வரேன் ப்ரோன்னு. ஒரு நம்பிக்கை இல்லை இவருக்கு. கராமானா அங்க போகணும், எங்க போய் அதுக்குள்ள பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க எல்லாம். வீட்டுல பிரியாணி ஆக்கி திம்பமா? 35 பேர். எங்க இருக்கீங்க நீங்க? நான் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் பண்றதுக்கு இப்ப போயிட்டு இருக்கேன்டா கார்த்தி வீட்டுக்கு. யாரும் அந்த சைடுல இருந்து இல்லையா? யாருமே இல்லையடா அங்க இருந்து. வேற இந்த வழியா எவனாவது போவானா? ஏய் சாரிடா, சத்தியமா நான் ஆக்சுவலா வந்து சரி நீ போன தடவை நீ அப்படிதான் வாங்கிட்டு வந்த போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து ஆர்டர் போட்டேன். ஏங்க ஊர் உலகத்துக்கே தெரியுங்க, இன்டர்நேஷனல் சிட்டில ஒரு இன்டர்நேஷனல் சிட்டில இது ஒரு எஸ்எஸ் பிரியாணி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு நல்லா திருப்தியா? சரிண்ணா, சத்தியமா எனக்கு எஸ்எஸ் பிரியாணி ஃபேனே கிடையாதானா? ஐயோ ஐயோ, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். டைம் ஆகுமாடா ரொம்ப? 8 மணி. நாங்கள் ப்ரோ நீ நான் லொக்கேஷன் சொல்கிறேன். இன்டர்நேஷனல் சிட்டிலேருந்து கராமாலேருந்து ஜெபுலலி. எவ்வளோ நேரம் ஆகும்? நான் என் கராமா போகவே மணி 7:45 ஆகிடும். 7:45 8 ஆகிடும். அப்படியா? திரும்ப அங்கேருந்து இங்கே வரும்போது 8:30 ஆகிடும். 8:30 எனக்குமே தெரிஞ்சு இங்கே லேட்டு தான். டெக்கரேஷன்லாம் டக்குன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு 8:30 8:45 ஆகும். நான் ரேஷ்மா பிக்கப் பண்ணி திரும்ப வரேன். கோட் வார்டு அக்செப்டட். நானே போய் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக மிஸ்டர் ஃபரீத், உனக்காக வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு வந்துடுவேன், பசிக்குது எனக்கு.
அதான் நான் நினைச்சேன் என்னடா இந்த சர்ப்ரைஸ் கரெக்டா பிளான் பண்ணி போகுதே ஒரு தடங்களும் வரலையேன்னு வச்சான் பாரு ஆண்டவன் ஆப்பு பிரியாணியில. சரி ஓகே, கராமாவை நோக்கிய பயணம். கராமா சரி ஓகே. எவ்வளவு நேரம் ஆகுது கராமா? கராமா 1 hour 40 minutes எடுக்கும் இங்க இருந்து. ஒரு சாங்க போட்டுட்டு போவோம். நல்லா இவளுக்கு வெளியே போகணும் நல்லா. ஆமா, நான் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுது நான் வெளியே வந்தேன், வெளியவே வரல. ஏன்னா அந்த டைமுக்கு பார்க்கிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, இவனுக்கும் ஆஃபீஸ்ல இனிமேலும் போக முடியாது. இப்போ இந்த மாதிரி டைம்ல தான் நான் என்ஜாய் பண்ண முடியும். சும்மா வெளியே போயிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு வந்தாலே நல்லா தானே இருக்கும். வெளியே போய் சாப்பிடணும். சரிம்மா, சந்தோஷமா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. இந்த மாதிரி பார்ட்டி டைம்ல தான் நான் என்ஜாய் பண்ண முடியும். எவன் எப்படி செத்தா என்ன, நான் நல்லா இருக்கேன். யாராவது எதுக்காவது தினேஷை கூப்பிட மாட்டாங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினைச்சிட்டு இருப்பேன். போன வாரம் இவனுக்கு பர்த்டே இருந்தது, எல்லாரையும் பார்த்தாச்சு. இந்த வாரம் இந்த ரேஷ்மாக்கு, அடுத்த வாரம் யாருக்கு? இந்த வாரம் இந்த மாசம் பர்த்டே மாசம். அடுத்த வாரம் ஏதாவது இருக்கா? அடுத்த வாரம் தெருவுல பிச்சைக்காரு கேட்கட்டும். சரியா? ஐயோ, வீட்லயே இருக்கிறது ரொம்ப இதா இருக்கு. நான் தான் சொல்றேன், கூட்டுக்கு யாரையாவது வச்சுக்கலாண்டினா கேட்க மாட்டேங்கிறா. டைம் 8:20 ஆக போகுது. பிரியாணி நம்ம காத்திருந்து நான் தான் சொன்னேனேடி, அங்கிருந்து போனா 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆகும்னு. அப்படியா என்ன? இந்த ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு பாத்தியில டிராபிக்க சிவப்பு நிற விளக்கு மட்டும்தான் தெரியுது நமக்கு, வேற எதுவுமே தெரியாது. எவனா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கராமா வருவானா? பரியுது படி பரியுது பைடா பரமா. அவர் தெரியாம போட்டிருப்பாரு, நம்ம கரமாலதான் வீடு இருக்கும்னு நினைச்சிருப்பாரு. ஆமாக்கா, என்னடி பேசுற? A few moments later. எல்லாத்துக்கும் நான் பொண்டாட்டி தான் பலிகாடு ஆகணுமா? இவன் காடு எங்கேயோ வச்சதுக்கு என்ன வயல எதுக்கு திட்டுற? என்னதான் அவனை பண்ணட்டும். ஸோ ஒரு வழியாக கராமா வந்துட்டோம் நாங்கள். ஆமாம் வந்துட்டோங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. 9 மணிக்குள்ளே இருந்தாச்சு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் ட்ரை பண்ண போறேன். ஒன்னு மறந்துட்டீங்க. என் புருஷன் ஒரு வெங்காயம், என் புருஷன் ஒரு தோசை பைத்தியம். தோசை சைக்கோ. டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா இவங்க ஐடியா யார்கிட்ட கேட்டாங்கன்னா அவ அப்பவே ஐடியா யார்கிட்ட கேட்டாங்க? இல்ல பின்னாடி சொல்ல அக்கா தங்க கிழிச்சிட்டு இருந்தா. ஐடியா யார்கிட்ட கேட்டாங்கன்னு கேட்டாங்களா? அதுக்கு இந்து கிட்ட ஓய்மே இந்துக்கா கிட்ட கேட்டிருக்கேன்னு இருக்கா. இதெல்லாம் ஓவர் நக்கலு. இது கேக் கரெக்டா வாங்கிட்டு ஆர்டர் போட்டு. வெரி குட். அது மொத்தமா டேய் ஒவ்வொருத்தரா எனக்கு இல்ல, நான் டேய் ஒவ்வொருத்தரா வரணும். எடுக்கல. ஐ மீன் ஹாய். வாங்க தம்பி. வேணா ஜூம்ல தான் தெரியும். அங்க ஜூம் அவுட் பண்ணா இல்லடா, ஜூம் எங்களுக்கு தெரியுதுங்க. இந்த பக்கம் ஜூம் இருக்குது, அதுல தெரியும்டா. தப்பா எடுத்துட கூடாது பத்தியா, என்ன எடுக்கணும் தெரியும். ரேசு உனக்கு பிறந்தனா ஏய் பாரு ரேசு ஏய் ரேசு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. மேகா தேசியோடர். ஏய் என்னடா நான் பாடும்போது யாரும் பாட மாட்டேங்கிறாங்களே. ஏய் இது அவங்க விட்டுட்டோம். அதேதான். அதெல்லாம் அப்புறம். ஆமாங்க மிஸ்டர் கார்த்திக், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
ரொம்ப பெருமையா இருக்கு இந்த தருணம் எனக்கு. அதுவும் நீ லேட்டா வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. வெட்டி எல்லாருக்கும் ஊட்டினதுக்கு அப்புறம் நைஃப் எதுக்கு கொண்டு வராங்க? கிளைண்ட் வேலையில ஆவேசத்துல வெள்ளை ட்ரெஸ்ஸுங்கிறத மறந்துட்டியே. இவளுக்கு ஊட்டலையே, இவளுக்கு ஊட்டு. ஆமாண்டா, அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்களா நீ ஊட்டியா? ஊட்டு. இவ்வளோ தீவிரமாக எதுக்காக வேலை பார்க்குறீங்க? புருபா சாப்பாடா? விக்கி பாரு, விக்கி வெள்ளிக்கிழமடா, விக்கி வெள்ளிக்கிழமடா. மங்களகரமாக இருந்துட்டு மானக்கட்ட தரணி ப்ரோ. ஆய் ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. இவருக்காக ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் ஹாய் சொல்லு. தெரியுது, கேட்ட பாரு, தெரியுதான்னு. சரி, 2 பரோட்டா வாங்கோ வாங்கோ, வரிசையில வாங்கோ. டோக்கன் வாங்கிட்டு வரலாம். டோக்கன் கேட்டேன். டோக்கன் என்கிட்ட கேட்டியா? ஆமா. நாங்க கிளாஸ் வாங்கிருக்கோம். கிளாஸா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும். ஏன்டா ஜூஸ் வாங்கியிருக்கோம்லடா, அதுக்கு வேணும்லடா கிளாஸ். ஜூஸ் கிளாஸ்ல நாங்க ஜூஸ் கிளாஸ்ல குடிச்சதா சரித்திரமே இல்லை. அப்புறம் எப்படி குடி- எங்களுக்கு பாட்டில் கொடுத்துதான் பழக்கம். இது வந்து பெரிய பர்த்டே. நான் இங்கிலீஷ் பேசியே ஆகணும். உன்னை எவ்வளோ ஒரு குடும்ப கண்டென்ட்டா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்பம் தள்ளி இருக்கும்போது குடும்ப கண்டென்ட் கிடையாது. இங்கிலீஷ் பேசி பார்த்தது இல்லை. ஆமா, எங்கால் பேசுவான். பழைய வீடியோ எடுத்து பாரு. ஆனா அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. பழைய ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆதிடா, காசிமேடு ஆதி. அத்திப்பட்டி அழிச்சிருவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபரீதோட ரெக்கார்டு தெரியாதுல்ல? ஆர்கனைசர் தண்ணி. ஆமா, ஆர்கனைசரே இல்லடா. அவன் இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஆர்கனைசர். எல்லாம் இங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம் கத்தி இல்ல. ஒய்ஃபோட பர்த்டேக்கு ஸ்கூல்ல தான் கேக் வெட்டணும். நான் வந்துட்டு சொல்லலான்னு இருந்தேன்டா, வரும்போது வைஃப் பர்த்டேக்கு வைஃப் மட்டும் போதுன்னு கிளம்பி வந்திருக்கிறாரு. வேற எதுவுமே வாங்கல அவரு. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். எனக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா. சரி, நாங்க என்ன 10 பொண்டாட்டி கட்டி கேக் வெட்டிருக்கோமா? காலேஜ்ல 10 பொண்டாட்டி கேக்குதா உனக்கு? ஒருத்தர் காலேஜ்ல நீ எப்படி செலிப்ரேட் பண்ண? எப்படி செலிப்ரேட் பண்ணல? இங்கதான் இருக்கு. இப்ப சொல்லு. கேக்கலையா? நல்ல வேலை கேக்கல. அங்கதான் சூப்பர்ரா, சூப்பர். கேக். சூப்பர்ரா, பரிசு நல்லா இருந்தது. இந்த சிலுக்கு சிப்பா போடாதன்னா கேக்குறியா? பழைய பரிசு வரான். அவன் சொன்ன ஹாப்பி பர்த்டே சொன்னியா அந்த பிள்ளைக்கு? வந்தோடனே சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? நீங்க நீ சொன்னியா? ஆமாயா, கராமா எங்க இருக்கு? கரெக்ட்டுமா. அவன் மறந்துட்டான். உனக்கு தெரியுது, உங்ககிட்ட சொல்லி. உனக்கு தெரியுது. அவங்கள்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்பரா பிளான் பண்ணிருப்பாங்க. அவன் வேற கேட்குறான், தள்ளு வண்டி இந்த வழி இல்லை, என்னது ஊட்டி ஸ்ட்ரீட் லைட்டு கீழே இருக்கு, எதுக்கு நம்ம இந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்? ஆமா கீழே. இப்போ எதுக்கு வந்தான்னு மறந்துட்டான் பார்த்தியா? தண்ணி வாங்க வந்தேன். அவங்க புருஷன் சாப்பிடாம ஒன்னே மாதிரி இல்லம்மா. இந்து சாப்பிடலையா? கார்த்தி சாப்பிட்டாதான் சாப்பிடுவாங்க. கொடுக்குற என்னடா பொசுங்க. இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. கிஃப்ட் கொடுக்குறாரு. ஏச்சி பின்னாடி என்ன ரொமான்ஸ்? கிளியர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எல்லாம் வீட்டுக்கு போங்க. இங்கேயே நின்று கிள்ளி விளையாடு. இங்கே பிரி. எனி கேஸ் எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. பாப்போம், நீங்க என்ன கெஸ் பண்ணி. ஓகே அக்கா என்ன கெஸ் பண்ணிருக்கீங்க? கடைசியாக தான் சொல்லுவாங்களா? முதலே சொல்லணும்ல. சொல்லுங்க செயின் இல்ல பிரேஸ்லெட். எனி அதர் கேஸ்? இந்துக்கும் கார்த்திக்கும் தெரியும். சி குட்டி போய் வாங்கினியா? இல்லடா, ஊட்டி மட்டும் தான். வேற எனி அதர் கேஸ்? இன்னும் கொஞ்சம் திறந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். சாரிக்கா. கொலுசா இருக்காது.
கொலுசால ஏன் டெக்னிக் வச்சுடா வாட்ச் Very happy life. கேஸ் உடஞ்சிரு போகுது இந்த லெங்க்ல ஆர்னமெண்ட் என்னவா இருக்கும் பொம்பளைங்க ஓபன் வாவ் பிரஷ் நெத்தி சுட்டி இந்த நெத்தியில போடுற ஐட்டமா ஏ வா அப்ப இனிமே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க யாரும் சொல்லாதீங்க அந்த மாதிரி நைஸ் எப்போ போல நம்ம அப்படிப்போம்